அப்படின்னு வந்து விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த விலைய சிறுதானிய தோசை மாவுன்ற பேருக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பொருளையும் தரமா கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது கம்பு தோசை மாவு, சோள தோசை மாவு, ராகி தோசை மாவு, கோதுமை தோசை மாவு, இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை தான் ஜாஸ்தியா தெரியும். ஆனா நீங்க கொடுக்குற பொருள் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அந்த மாவு எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதை நான் ஒரு தோசை மாவு இப்ப பாருங்க, இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா இது இப்படியே நல்லா களைஞ்சு விட்டு அழுக்கு தண்ணி எல்லாம் இதுல மேல களைஞ்சு வந்த இந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கத்தால வந்து இங்கிட்டு போயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இங்கிட்டு சுத்தமானது எல்லாமே மறுபடியும் வந்து இதுக்குள்ளேயே இது வழியா இங்கிட்டு வந்து தண்ணீர் பந்தல்ல இந்த யூனிட்ல தான் வேலையா? மத்தியானம் வரைக்கும் இங்க பொருள் எல்லாம் தயாராகிட்டு இருக்குப்பா. இது கொஞ்சம் வேலை இருக்குது. சிறுதானியத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு காம்போ பண்ணும்ல, அதுக்காக வேண்டிப்பா. ஒரு சகோதரி ஒருத்தவங்க, ஒரு சகோதரி இல்லை, நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட நிறைய டவுட் கேட்குறாங்க மாவு பிஸ்னஸ் பத்தி. இப்ப இந்த பொண்ணு வந்து வாய்ஸ் மெசேஜா போட்டிருக்காங்க, அது என்னன்னு கேட்போம். ஒரு எல்லாத்துக்கும் கேக்குமா? அதனாலதான் உங்ககிட்ட டைரக்டா எல்லாருமே வந்து கேட்கும். இது இவங்களுக்கான சந்தேகம் மட்டும் இல்ல, இது இவங்களுக்கான சந்தேகம் மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் பத்தி எல்லாருக்கான சந்தேகம் தான் இருக்குது. என்ன பிசினஸ் தான், வீட்ல இருந்தே மாவு பிசினஸ் பண்ணலாமா, இல்ல கடை வச்சு மாவு பிசினஸ் பண்ணலாமா, எவ்வளவு முதலீடு வேணும், அதுக்கு அது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும், என்னென்ன மிஷின் வேணும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இந்த மாவுத்துறை பத்தி கேட்கறாங்க. இந்த பொண்ணுக்கும் அதே சந்தேகம் தான். இந்த பொண்ணுக்கு என்னென்ன சந்தேகம் வந்திருக்குன்னு பாருங்க, அதே சந்தேகம் தான் சொல்லிட்டு ஓகேம்மா. சோ அதனால இது அப்படியே தள்ளி போட்டிருந்தேன். கொஞ்சம் சிவியரா கொஞ்சம் இறங்கலாம்னு சொல்லி இறங்கணுமா. என்ன பிசினஸ் நான் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் முடிச்சிருக்கேன். அதனால நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா எனக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸ்ல ரொம்ப ஆர்வம் அதிகம். நம்ம எப்படியாவது அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால இந்த அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி நம்மளுக்கு ஒர்த் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியும், இதுல என்ன நீங்க எனக்கு கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதாம்மா. ஃபுட் பிஸ்னஸ் மீன்ஸ் மாவு அரைச்சு நம்ம மாவு பிஸ்னஸ் பண்றதுங்க. மாவு வந்து பார்த்தோம்னா பேக்கிங்ல போட்டு இவ்வளோ ரேட் அப்படிங்கிறது. ரெடிமேட் ரெடி டு குக் பாத்தீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தகம், காளானுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சேல் பண்றதா ஒரு ஐடியா. இந்த சேல் பண்ற ஐடியா வந்து கொஞ்சம் எல்லா இடங்களையும் நம்ம பண்ணணும். என்னோட பிராண்டும் வெளியே வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்வமா இருக்குங்க. இதுல வந்து பாத்தோம்னா என்ன யூனிக்யூ இருக்கு அப்படின்னா, நான் சேல் பண்றதுன்னா அது ஒரு சின்ன சின்ன யூனிக்யூ வந்து கொஞ்சம் ஸ்கில் எல்லாம் வந்து பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதுல வந்து நான் கேட்டலாக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், மிஷின் எல்லாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிஷின் கேட்டலாக் வந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு மிஷின் வந்து 1 lakh சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அரௌண்ட் வந்து 5 to 10 lakh என்னோட மிஷின் வேல்யூ இருக்கும் நான் எல்லாமே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லோன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன அப்படின்னா, நான் வந்து ஆரம்பிக்கும் போது சின்னதா ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சின்னதானா எந்த மாதிரி வீட்டுல இருந்து அரைச்சு மாவு வீட்டுனா அப்ப நான் சப்பாத்தி சேவை எப்படி நான் பண்ணட்டும், இல்ல அதெல்லாம் விட்டுட்டு வெறும் இட்லி மாவு மட்டும் நான் பண்ணட்டும்னா, இல்ல எதுவுமே இல்லாம நான் வந்து உடனேவும் ஒரு கமர்ஷியல் இடம் பார்த்து நான் பிசினஸ் இறங்கிடலாங்களா, நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா எத்தனை பேர் பார்த்தாலும் என்னோட மனசுலயும் உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப தேடுதுங்க மேம். ஏன்னா உங்களுடைய பிகினிங்ல இருக்க யூடியூப் ஃபாலோவர்ஸ் தான். அதனாலமா நீங்க உங்க இதுல இருந்து எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு பேரண்ட் சப்போர்ட் இல்லாம நான் வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்போர்ட் இப்ப இல்ல. அதனால உங்ககிட்ட கேட்கிறேமா, வேற ஒன்றும் இல்ல. உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த கருத்துக்களுக்கு வந்து என் மனசு ஒப்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்கம்மா. ரொம்ப நன்றி. ஓகேப்பா, ஓகேப்பா. இப்ப இந்த பொண்ணு கேட்ட இந்த கேள்விகள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான். எல்லாரும் மாவு பிசினஸ் பண்றாங்க. இதை நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணவா, அதாவது நிறைய முதலீடோட இறங்கிறவா, நான் வந்து லோனுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், மிஷினுக்கெல்லாம் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், இடமும் பார்த்துட்டாச்சு. இப்ப நீங்க சொல்றதை வச்சுதான் இருக்குது. நம்ம பெருசா உடனடியாவே இறங்கிறவா, இல்ல சின்ன சின்னதா ஆரம்பிக்கவா, அதுல நான் என்னோட பிராண்டா நான் எப்படி செலக்ட் பண்ணணும், அதுல ஏதாவது புதுமையா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாப்பா சொல்லியிருக்காங்க. இந்த பாப்பாவோட கருத்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கும். கொட்டேஷன் வாங்கியிருக்காங்களாம், ஒரு மிஷினுமே 1 லட்சம் ரூபாய் அளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு மிஷினுன்னா எத்தனை மிஷினு என்ன அதெல்லாம் சொல்லல, ஒரு மிஷினும் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இதை எப்படி ஆரம்பிக்கிறது, உடனே இவ்வளவு வாங்கிடுவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க வாய்ஸ் மெசேஜ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் கிளியரா இல்லைன்னா இதை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப
என்னுடைய அனுபவத்தை நான் என்னென்ன எது வேணும் எது வேண்டாம் எதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை ஸ்கிப் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். சரிங்களா? இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு முன்னாடியோ அவங்க மட்டும் நல்லா வேலை செய்யறாங்க, நம்மளும் இது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சுறுசுறுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்துல என்னதான் இருந்தாலும் டக்குன்னு போய் பெரிய அளவுல முதலீடு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடாதீங்க. அது அந்த ஆர்வம் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கணும். அதை நம்ம தான் கொண்டுட்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட எப்பயுமே வீட்டுல ஒரு கிரைண்டர் இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இது 2 மட்டும் தான் தேவை. அதனால ஒரு கிலோ நீங்க மாவு ஆட்டினீங்கனாலே 1 கிலோ நீங்க மாவாட்டி, சாதாரணமா அரிசி மாவுல மட்டும் நான் சொல்றேன். சாதாரணமா நீங்க அரிசி மாவுல 1 கிலோ அரிசிக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 1 கிலோல நீங்க வந்து 3 மடங்கு வீட்டு அரிசியே போட்டுக்கலாம், கடை அரிசி போட்டுக்கலாம், 1 மடங்கு ரேஷன் அரிசி போட்டுக்கலாம், 1 மடங்கு பச்சரிசி போட்டுக்கலாம். சரிங்களா? 3 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுங்க. 3 டம்ளர் வந்து புழுங்கரிசி, 1 டம்ளர் வந்து பச்சரிசி, 1 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி. 5 1 கிலோக்குள்ள நான் 5ஆ டிவைட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து, ஒரு 10 கிராம், இவ்வளவு 10 கிராம், நான் 1 கிலோவுக்கு மட்டும் சொல்றேன்ப்பா. 10 கிராம் மட்டும் வெந்தயம் போட்டு நல்லா ஆட்டிக்கங்க. 1 கிலோவுக்குன்னு கணக்கு வச்சு அதே மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா அதுக்கு மேல உங்களால ரேஷன் அரிசி போட முடியாது. ரேஷன் அரிசி இவ்வளவுதான் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுல இதை வச்சுதான் நீங்க பண்ண முடியும். இப்படி இதுக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட தரம் வந்து மாறிடும். பச்சரிசி ஏன் போட சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே தோசை மாவுக்கும் வாங்குவாங்க, சில நேரம் இட்லியும் ஊத்துவாங்க, தோசையும் ஊத்துவாங்க. உங்களுக்கு வந்து இட்லிக்கு நல்ல கலர் கிடைக்கும், இன்னொரு தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இது சொல்றேன். இன்னும் உங்களுக்கு சாப்பிட்டா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுல நல்லா சாப்பிட்டா வரும். இன்னொன்னுன்னா இட்லி ஜவ்வரிசி இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இது சம்பந்தமா நான் இன்னொரு நாள் எப்படி எந்தெந்த வெரைட்டியா நீங்க அரைக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஆனா இதுல என்ன நீங்க இதுல என்ன விஷயம், நீங்க 1 கிலோ போட்டு ஆட்டுறீங்க அப்படின்னா நீங்க அந்த 1 கிலோவுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு, நீங்க இட்லி மாவு மட்டும் நீங்க சொல்றேன் கணக்கு, நீங்க அதுல வந்து உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வராது. என்ன, சாதாரணமா அரிசி நான் சொன்னேன்ல இந்த கணக்குல, இதுல வந்து உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வராது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க அரிசி உளுந்து இதெல்லாம் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செலவுகளை எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு எப்படியும் ஒரு 60 ரூபா வந்துருங்க. அரிசி 1 கிலோ அரிசி, வெந்தயம், உளுந்து, உங்களோட டைம், அது இதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 60 ரூபா வந்துடும். நீங்க வித்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3.25 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு தான் மாவு கிடைக்கும். தண்ணியோட சேர்த்து அரைக்கிறோம்ல, 3 கிலோ கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 1 கிலோவோட மாவோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வேறுபடும். சரிங்களா? எப்படி வேறுபடும்னா, இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்கணும்னா நம்ம 60 ரூபா கொடுத்து வாங்குவோம். வீட்டு வாசல்லே வாங்குறோம்னா ஒரு கப்பு 20 ரூபா அப்படின்னு வாங்குவோம். அந்த ஒரு கப்புங்கிறது 1/2 கிலோ அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி கொடுப்பீங்க. அப்படி நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு அப்படின்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க நிறைய 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 கிலோ வித்தீங்கன்னா அப்படின்னா நிறைய கிடைக்கும். ஆனா இதுக்காக வேண்டி நம்ம அவசரப்பட்டு உடனே போய் பெரிய லெவல்ல எதையுமே கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க கொஞ்சமா செஞ்சு பழகி அந்த பாக்கெட் போட்டு அந்த கப்ல கொடுத்தீங்கனால வீட்டு வாசல்ல வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போறேன் அப்படின்னா, எது கொஞ்சமா பண்ணாலும் நிறைய பண்ணாலும் ஒரு பொருளை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற போதே என்ன பண்ணணும், நீங்க என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத நான் இதுல சொல்லிடுறேன். மறந்துடுவேன், என்னால இப்ப இடையில கொண்டு. அப்ப இது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பெருசா எந்த மிஷினுமே வாங்கிடாதீங்க. உங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும், ஒரு ஆர்வம் வந்துடும். உங்களோட பொருளை நீங்க நல்லபடியா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து அவங்க வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள்ட்ட இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல மாவு வாங்குறோம், இவங்கள்ட்ட வாங்கலாமே, நல்லா தான் அரைச்சு கொடுக்குறாங்க, உடனே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்பாங்க. நீங்க வீட்டுல இருக்க சின்ன கிரைண்டர் வச்சு ஓரளவுக்கு உங்களால என்ன அளவுக்கு பிசினஸ் கொண்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு பிசினஸ் கொண்டு போங்க. இதுல நீங்க வந்து என்னென்ன விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இதுல என்ன நடக்கும்னா, ஒரு நாளைக்கு வந்து வாங்கவே மாட்டாங்க, அரைச்சு வச்சது எல்லாமே அப்படியே ஆயிரும். ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நம்மளுக்கு அப்படியே ஐயோ ஒண்ணுமே இல்லையே, நம்ம மறக்கவே இல்லையே. இத்தனை பேர் வந்து கேட்டுறேன். ஏன்னா நம்ம அப்பதான் பிசினஸ்குள்ள வரமா, உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப அங்கலாய்ப்பா இருக்கும். கஸ்டமர் வந்து திரும்பி போறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்லாம் நினைக்க தோணும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த நேரமும் அரிசி மாவு மட்டும் ஊற வச்சு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. இது நான் வந்து எமர்ஜென்சிக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப காலையில வர்றாங்கல்ல, அப்ப நைட்லயே நம்ம அந்த நேரத்தையே ஆட்டி அந்த நேரத்தையே குடிக்க வைக்க முடியாது. அப்ப நீங்க காலை நேரத்துக்கு நைட்டுக்கும் கொடுங்க, காலையிலையும் கொடுங்க. ஏன்னா அது கேட்க ஆரம்பிப்பாங்க வீட்டுங்கள்ல. பக்கத்தையும் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் பெருகிற வரைக்கும், கஸ்டமர்ட்ட கொண்டு நீங்க ரீச் பண்ற வரைக்கும் நீங்க வந்து காலையிலையும் கொடுக்கணும், மத்தியானம் நைட்டும் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க காலையில எந்திரிச்சு வீடியோ எடுக்கிறதால உங்களால அவ்வளவே அரைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, அரிசி மாவு மட்டும் அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இது சொல்றது எமர்ஜென்சி. காலையில எந்திரிச்சோன்னா உளுந்து மட்டும் ஊற வச்சு செத்த நேரத்தை அரைச்சு போட்டு
கலக்கி வச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி அரிசி மாவு வந்து ஓரளவுக்கு உள்ள வைக்கும் போதே அரிசி மாவு ஓரளவுக்கு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வைங்க. அரிசி மாவு அரைச்சி சத்த நேரம் வெளியில வச்சுட்டு புளிச்சதுக்கு அப்புறம் எடுத்து உள்ள வச்சீங்க அப்படின்னா காலையில உளுந்த மட்டும் நீங்க அரைச்சு போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு புளிச்சிடும். சரிங்களா? கஸ்டமர் வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாம, ஏன்னா நீங்க அந்த நேரத்துல நீங்க அவசரமா போட்டீங்கன்னா மாவு பச்சையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து வாங்க மாட்டாங்க. அப்புறம் தோசை வந்து செவந்து வராது. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம வந்து இதுல ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துலயுமே சேர்க்கவே சேர்க்காதீங்க. நிறைய பேர் அது பண்றாங்க. நீங்க உங்களோட மைனஸ் ஆயிரும், பெரிய மைனஸ் ஆயிரும் அது. சரிங்களா? அதை நீங்க பண்ணவே பண்ணாங்க. ஏன்னா கரெக்டா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். வாங்கி சாப்பிடுறவங்க ஏதோ ஒரு என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியலனாலும் ஏதோ பண்ணிருக்கீங்கிறது தெரியும். அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல ஒரே ஒரு விஷயம், நீங்க அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, மாவோட விலை நீங்க சாதாரணமா ஒரு இட்லி மாவு தோசை மாவு அப்படின்னு ஆயிடுச்சுனாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 30 ரூபா தான், இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 40 ரூபா சொல்றாங்க அப்படின்னு வந்து விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த விலைய சிறுதானிய தோசை மாவுன்ற பேருக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பொருளையும் தரமா கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது கம்பு தோசை மாவு, சோள தோசை மாவு, ராகி தோசை மாவு, கோதுமை தோசை மாவு, இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை தான் ஜாஸ்தியா தெரியும். ஆனா நீங்க கொடுக்குற பொருள் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாவு எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு இருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதை நான் ஒரு தோசை மாவையும் பின்னாடி வரப்போற நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன். நிறைய வாட்டி நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றதுனால நாங்க வந்து தோசை மாவா நாங்க வந்து இந்த மாதிரி பொட்டணமா இந்த மாதிரி கொடுக்க முடியாததுனால நாங்க வந்து இது எல்லாத்துலயுமே ட்ரையா நாங்க கொடுக்குறோம். சரிங்களா? ஆனா நீங்க நேரடியா வீட்டுங்கள்லயே பக்கத்துலயே இருக்கிறவங்களுக்கு இது எனக்கு ஆன்லைன்ல எனக்கு தெரியவே தெரியாது, இது சாத்தியப்படாது அப்படின்னு தோன்றவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சிறுதானிய தோசை மாவுல அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எண்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா உளுந்தோட அளவையும் அரிசியோட அளவையும் குறைச்சிக்கணும். அவ்வளவுதான். நீங்க 5 மடங்கு போடுறீங்கல்ல, 5 மடங்கு அரிசி போட்டீங்கல்ல, ஒரு 5 மடங்கு அரிசி போட்டோம்ல, அதுல 1 மடங்கு மட்டும் அரிசி வச்சுக்கிட்டு 4 மடங்கு நீங்க சிறுதானியத்தை தான் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க உளுந்தோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா சிறுதானியத்துக்கு அந்த அளவுக்கு உளுந்து தேவையில்லை. வெந்தயத்தோட அளவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும். அதை மட்டும் நீங்க பிளான் பண்ணீங்க, நீங்க கரெக்டா அதை மாதிரி கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். உங்களோட விலையை அவங்க நிர்ணயிக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க கொடுக்கறது அரிசி மாவு, இவங்க கொடுக்கறது கம்பு மாவு, இவங்க கொடுக்கறது கம்பு தோசை மாவு, இவங்க கொடுக்கறது சிறுதானிய தோசை மாவு. அது ஒரு தோசை சாப்பிட்டாலுமே ஃபில்லா இருக்கும். அவங்க ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது எனர்ஜியாவும் இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். ரெகுலரா கஸ்டமர் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க, ரெகுலரா தோசை மாவு தோசை மாவு தோசை மாவு, இன்னைக்கு என்ன தோசை, இன்னைக்கு என்ன தோசை, இன்னைக்கு என்ன தோசை அப்படின்னு சொல்லாம தினமும் வர்ற கஸ்டமரு இன்னைக்கு என்ன தோசை மாவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல அவங்க யூஸ் பண்ணும்போது என்னம்மா இன்னைக்கு என்ன தோசைமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு என்ன தோசையா அப்படின்னு கேட்காம, இன்னைக்கும் தோசையா அப்படின்னு கேட்காம, இன்னைக்கு என்ன தோசை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா ரெகுலரா நம்மளுக்கு அவங்க வந்தோடனே நேத்தி தான் மாவு வாங்கணும், நேத்தி தான் இட்லி வாங்கணும், தோசை வாங்கணும், தோசை சுட்டோம், இன்னைக்கு வேற என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கும் யோசிக்க விடாம அதே கஸ்டமர் தினந்தோறும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும்னா நிறைய வெரைட்டி தோசை போட்டுருங்க. கம்பு தோசை, ராகி தோசை இந்த மாதிரி போடும்போது நேத்தி தான் ராகி தோசை போட்டோம், இன்னைக்கு கம்பு தோசை போடலாமே, சோள தோசை போடலாமே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கஸ்டமர் உங்களை விட்டு நவரவே மாட்டாங்க. அவங்க வந்து கேட்கும்போது என்ன தோசை, இன்னைக்கு என்ன தோசை மாவுமா இருக்கு அப்படின்னா, அக்கா நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல, இந்த தோசை மாவுலாம் முடிஞ்சிச்சுக்கா, இன்னைக்கு சோளம் தான் இருக்கு அப்படின்னா வாங்கிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஆனா உங்கள்கிட்ட வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவங்கள்ட்ட ஐடியாவா இருக்கும். அதனால வந்து உங்கள்கிட்ட அதை வாங்கிட்டு போயிருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு பொருள் வந்து அவங்களுக்கே தெரியும். சாதாரணமா அரிசிக்கும் இப்ப சிறுதானியத்துக்கும் ராகி கம்பு சோளம் இதெல்லாம் இதோட வேலை எவ்வளோ, அதை வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மையா இருக்கு, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுலயும் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்களும் எக்ஸ்ட்ரா விலை விற்கிறதுல யோசிக்கவும் வேண்டியதே இல்லை. சரிங்களா? இதை வந்து நீங்க வித்தியாசமா இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்லா இருக்கும். அது அவங்களே விளம்பரம். ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன்ப்பா, இந்த நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் ஒண்ணு கொடுத்து நீங்க எனக்கு விளம்பரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லல. நம்மளோட பொருள் போய் பேசிதான் நம்ம இந்த அளவுக்கு விளம்பரத்துல வந்து நிக்கிறோம். நம்மளோட பொருளை, இந்த பொருளை எப்படி தயாரிக்கிறோம், இந்த பொருளை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி
செஞ்சதுனாலதான் அவங்களே போய் பெரிய விளம்பரம் எதுன்னா நம்மள சொல்லாம அவங்களே போய் சொல்றாங்க இது என்ன உண்மையா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்றதோ, நம்ம சொல்ற விஷயங்களை அனுப்புறதோ, இந்த பொருளை சாப்பிட்டு பாருன்னு சொல்றதோ, இதுதான் பெரிய விளம்பரமா இருக்கும். அந்த விளம்பரத்தை தான் நீங்க தேடணுமே தவிர யார்ட்டையாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா அந்த வீடியோவோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அந்த நிக்கிற நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு பிசினஸ் வரும். ஆனா நீங்க இந்த பொருளை போய் பேச வைக்கணும். அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு நேத்தி அவங்கள்ட்ட தோசை வாங்கினேன், ரொம்ப தோசைமா வாங்கினேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேச வைக்கும்போது மட்டும்தான் அவங்க எல்லாம் மறுபடியும் தேடி எவ்வளவு தூரமா இருந்தாலும் உங்கள்ட்ட தேடி வந்து வாங்குவாங்க. சரிங்களா? இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். திடீர்னு வந்து கேட்கும்போது எனக்கு நல்லா தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு திரும்பி போகும்போது ஐயோ நேத்தெல்லாம் நிறைய அரைச்சு வச்சு சும்மா கிடந்துச்சு, ஆனா நம்ம இப்ப வெளில இப்படி வச்சுட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெடி பண்ணி வச்சோன்னா எல்லா மாவையுமே தூக்கி வெளியில வச்சிடக்கூடாது, பாக்கெட் போட்டு வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செம்படம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சிருந்தாலும் அதை முன்னாடி பின்னாடியே தூக்கி உள்ள வச்சிருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கிரைண்டர் எந்த அளவுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு பேசவே இந்த கை பாருங்க எப்படி நடிக்குது பாருங்க. சரிங்களா? இல்ல சில விஷயங்கள்லாம் வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டமா நம்மளுக்கு இருக்கும்பா. ஆனா அந்த கஷ்டம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வேலை செய்யறவங்களுக்கே வந்து ஒரு இது இருக்காது. அதனால வேண்டி நிறைய இடத்துல எனக்கும் எல்லா இடங்கள்லயும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை எப்பயுமே நான் வெளியில காட்டிக்க மாட்டேன். இப்படி நம்ம இப்படி போய் பிடிச்சோம்னா இங்க பாருங்க, இந்த விரல் இப்படி தொட்டோம்னா இந்த கை இப்படி நடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட உடம்பு நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலை செய்யணும். நம்மளோட உடம்பு வந்து இப்ப நிறைய பேர் வந்து வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வீட்டுல நம்மளுக்கு தேவையான வேலைகளை நீங்க செஞ்சு பழகுனீங்கன்னா, இப்ப நீங்க போய் மாவு வாங்குங்கன்னு நான் சொல்லல, எல்லாருமே மாவு அரைச்சு பழகிக்கங்கன்னு சொல்றேன். பிசினஸா பண்றவங்க சும்மா இருக்காம இதையும் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்றேன். சரிங்களா? அதையும் நீங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், இது வந்து நம்மள அரைச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இதுல அடதோசை மாவுலாம் ரொம்ப அருமையா இருக்கும். அடதோசை மாவுலாம் எத்தனை பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு மாவு கடையில எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடதோசை மாவு ரொம்ப ரேர். என்ன காரணம்னா அடதோசை மாவுல எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. என்ன காரணம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே புளிச்சிரும். சரிங்களா? புளிச்சு போச்சுன்னா கஸ்டமர் மறுபடியும் அவங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு புளிச்சமாவே ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து மாவு புளிச்சிருச்சு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப பக்குவமா சரியான நேரத்துல சரியான கரெக்டா 2 மணி நேரம்னா 2 மணி நேரம், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரத்துல மட்டும்தான் கொடுத்து பழகணும். ஆனா அடதோசை மாவுலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் தோசை மாவுலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தோசை வீடியோன்னு சொல்லியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நிறைய வெரைட்டி தோசை போட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு யோசனை வருது. அடுத்துல அடதோசை மாவு எல்லாமே வந்திருக்கு, எப்படி மாவு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லணும்? அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல லைசன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம், கேட்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், லைசன்ஸ் வேணும். என்ன எங்கெல்லாம் லைசன்ஸ் வேணும்னா, நம்மள்கிட்டயே ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ள கொடுக்குற வரைக்கும் வேணும்னா வேணாம். நீங்க அடுத்து ஒரு கடைங்களுக்கு, அதாவது ஏன் வேணாம் ஏன் வேணும், எங்க இருந்து ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். யார்கிட்ட கொடுக்குறோம் யார்கிட்ட வாங்குறோம் தெரிஞ்சால் அதுக்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டியது இல்லை. அப்ப நீங்க தான் இப்ப நம்ம நேரடியா வாங்குறோம் நேரடியா கொடுக்குறோம். ஏன்னா அங்க ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அவங்களே நேரடியா வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்ககிட்ட தான் அந்த மாவு வாங்கினேன், இது பாரு இவ்வளவு மோசமா இருக்கு, உங்ககிட்ட தான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு இது சேரல போகல வரல அப்படி சொல்லி சண்டை அவங்களே பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஆனா யார்கிட்ட வாங்குறோம் யார்கிட்ட கொடுக்குறோன்னே தெரியாம நம்ம ஒரு கடைகள்ல கொண்டு கொடுக்குறோமா, அந்த ஒரு கடைக்கு கொடுக்கும்போது தெரியும், 10 கடைக்கு கொடுக்கும்போது தெரியாது. அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா யாரை வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் வரும்போது நீங்க இதுல இருந்து நவுந்து வீட்டுல இருந்து நவுந்து கடைகளா போறீங்க அப்படின்னாலோ, நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னு தெரியாம போனீங்கன்னாலோ, உங்களோட பிசினஸ் க்ரோத் ஆகி போற நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கணும், FSSAI. சரிங்களா? இன்னொரு, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலே அது வந்து உதயம் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். நீங்க பிசினஸா வந்து கமர்ஷியலாவே பண்ண போறீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னா நீங்க உதயம் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். FSSAI வந்து அதுவும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். பக்கத்துலயே உங்க FSSAI ஆபீஸ் இருக்கும், அங்க போய் நீங்க கம்மியா தான் வரும். அதெல்லாம் 100 ரூபா தான், 100 ரூபா 150 ரூபா. இப்ப அவ்வளவுதான் சார்ஜ். முன்னாடி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் ஏறிட்டு தான் என்னன்னு தெரியல. சரிங்களா? இது 2 சர்டிபிகேட் வேணும். இப்ப வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இப்ப நம்மளுக்கு இன்னும் வீட்டுக்கு எல்லாம் வசதி இல்ல, வீட்டுல இன்னும் கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆயிட்டோம்,
நம்ம வந்து இப்ப நீங்க வீட்ல இருந்து பண்ற வரைக்கும் என்ன இருக்கும், நம்ம போய் டிவியை பார்த்துக்கலாம், புள்ளைய பார்த்துக்கலாம், வேலையை செஞ்சுக்கலாம், சமைச்சுக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலையில மாவாட்டிக்கலாம், அப்புறம் சாயங்காலம் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம், அதே மாதிரி சாயங்காலம் ஆட்டி வைக்கலாம், காலைல வந்து கஸ்டமர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது என்னன்னா பார்ட் டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வேலையை பார்த்த மாதிரி இருக்கும், மாவு ஓட்டின மாதிரி இருக்கும், பெரிய அளவுக்குள்ள ரீச் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் இன்னும் பெரிய அளவுக்குள்ள நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, வேற கமிட்மெண்ட் எதுவும் இல்லை, பாப்பாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் முழு நேரமும் நான் உழைக்க தயாரா இருக்கேன், எனக்கு நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு கடையா எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கும் பெரிய அளவுக்குள்ள எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு கரண்ட் ஒரு 10க்கு 10 ரூமா இருந்தாலும் போதும். அதுல என்ன வேணும்னா ஒரு 2 கிரைண்டரோ ஒரு கிரைண்டரோ போடுற அளவுக்கு இடம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்ன பொருள் வேணும்ன்றதை பார்த்துடலாம். இப்ப இந்த மிஷின் இந்த கிரைண்டர் இருக்குல்ல, இந்த கிரைண்டரே நாங்க இந்த யூனிட் போடும்போது தான்ப்பா வாங்கணும். இது வரைக்கும் நாங்க எந்த யூனிட் எந்த கிரைண்டர் வச்சிருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் ஒரு ஆயுத பூஜைக்கு வச்சிருந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கிரைண்டர் தான் நான் இன்னும் வச்சிருக்கேன். அது இன்னொரு யூனிட்ல இருக்கு. சரிங்களா? நான் எதையுமே இன்னும் வேஸ்ட் பண்ணல. ஒரு அந்த பழசோ புதுசோ அது விஷயம் இல்ல, நல்லா அரைக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆனோம்னா ஒரே கிரைண்டர்ல வச்சுட்டு கொஞ்சமா அரைக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அதனால நாங்க மறுபடியும் இது இங்க வாங்கியிருக்கோம். இது என்னன்னா, இது வத்தல் போடுறதுக்காக வேண்டிய ஒரு யூனிட் போட்டிருக்கோம். வத்தல் சிறுதானியத்துக்கு தேவையானது எல்லாமே பண்றதுக்காக ஒரு யூனிட் போட்டிருக்கோம். அதுக்காக நான் இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கேன். இந்த கிரைண்டர் எடுக்கும் போதே என்னன்னா, இன்னொரு கிரைண்டர் இருந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் யோசனை தோணும், இன்னொரு கிரைண்டர் வரும், அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். பைப்பை திறந்து விட்டோன்னே அதுலயே நம்மளே அரிசி கொட்டிக்கலாம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா போய் அரைஞ்சு வரும். தண்ணியும் தண்ணியை திறந்து விட்டா போதும், தண்ணியும் ஈவனா திறந்துக்கும். அதுவும் தண்ணி போக அரிசி போக தண்ணி போக அரிசி போக கரெக்டா மாவா கொட்டும். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப வத்தல் போடுறதுக்கு மட்டும் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இட்லி தோசை மாவுலாம் ஆட்டுற மாதிரி இருந்தா உளுந்தெல்லாம் பொங்கி வராது, அதாவது அரைச்சு வரும். சரியா? அப்ப பொங்கி வரணும் அப்படின்னா 2வது வாட்டி இன்னொரு கிரைண்டர்ல தான் போடணும். அப்ப அதுக்கு எதுக்கு 2 வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியே ஒரு கிரைண்டர் எடுத்துக்கோம். சரிங்களா? இந்த கிரைண்டர் நாங்க எடுக்கும்போது 27 அந்த ரேட் வந்துச்சுப்பா. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட் வந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு. சரிங்களா? ஃப்ரிட்ஜ் எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். அப்புறம் இது ஒரு மிஷின்ப்பா. இது வந்து நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்லல, நீங்க நிறைய பண்ணும்போது இது உங்களுக்கு வாங்கினா உபயோகமா இருக்கும்னு சொல்றேன். இது என்ன மிஷின் சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து அரிசி களையிறது. சரிங்களா? இது வந்து மாப்பிள சம்பா வந்து களைஞ்சி எடுத்து வச்சிருக்காங்க. இதோட தன்மை என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் இன்னொரு நாளைக்கு வேற இதை போட்டு காட்டுறேன். இந்த ஷார்ட்ஸ் அவங்க கூட சொல்றேன். இல்லைன்னா போட்டு காட்டிடலாமா? இது பாத்தீங்கன்னா அரிசி கழுவுறதுக்காக வேண்டி ரெடி பண்ணிருக்கோம்ப்பா. இது என்ன ஆகும்னா, அரிசி வீட்டு நம்ம இதுக்குள்ள கொட்டிட்டோம் அப்படின்னா, இது வந்து இப்படியே நல்லா அலசி மேல வடிகிற தண்ணி எல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியா வந்துடும். இப்ப தண்ணி ரொம்பணும்னு நான் இப்ப காட்டுறேன். இந்த அழுக்கான தண்ணிகள் எல்லாம் என்ன ஆகும்னா, இந்த ஹோல்ஸ் வழியா இங்கிட்டு வந்துடும். இது ரொட்டேட் ஆகி நல்ல சுத்தமான அரிசியா இந்த சைட்ல வந்து கொட்டிடும். இப்ப பாருங்க, இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா, இது இப்படியே நல்லா களைஞ்சு விட்டு அழுக்கு தண்ணி எல்லாம் இதுல மேல களைஞ்சு வந்த இந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கத்தால வந்து இங்கிட்டு போயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து இங்கிட்டு சுத்தமானது எல்லாமே மறுபடியும் வந்து இதுக்குள்ளேயே இது வழியா இங்கிட்டு வந்துடும். இது என்ன காரணம் அப்படின்னா, ராகி கம்பு ஆஃப் பண்ணிடுவா. இருங்க ஒரு நிமிஷம், இத தண்ணி எடுத்துடலாம். இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நேரடியா மாவு பிசினஸ் பண்ணல. நேரடியானா என்னன்னா, லிக்யூடா பண்ணலப்பா. நாங்க வந்து சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி அரிசி தோசை மாவு எல்லாமே பண்றோம். அதுக்கு ராகி இதெல்லாம் களையிறது எனக்கு பெரிய வேலை. அது களைகளே வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி கழுவுனாலும் கிளீன் ஆன மாதிரி இருக்காது. அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதோட ரேட்டு எவ்வளவு நினைச்சு அந்த மாதிரி வந்துச்சுப்பா. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது வாங்கும் போதே சேர்ந்த மாதிரி எல்லாமே ஒட்டமொத்தமா வாங்கணுமா, அதனால கரெக்டா எனக்கு துல்லியமா எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு மோட்டர் வரும், அந்த மாதிரி ஒரு மோட்டர் வரும். மோட்டர்ல இந்த மோட்டர் வரும். அந்த மோட்டர்ல வந்து நம்ம வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்து இங்க சொருவி விட்டுருணும். இதுல சொருவிட்டோம்னா அங்கேருந்து தண்ணி வந்து இதுல வந்துட்டு இருக்கும். இங்கேருந்து தண்ணி இங்க போயிட்டே இருக்கும். கழுவ அந்த அழுக்கு தண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். கழுவுனோன்னா சுத்தமாயி அரிசி இங்கிட்டு வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். இதுதான் முக்கியம். வேற எதுவுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. லட்சக்கணக்கில் இப்ப நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம்ல, ஒரு சகோதரி ஒன்று பார்த்தோம்ல, அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மிஷினும் 1 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல. அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு அவசரப்பட்டு அதை அப்படி பண்ண வேண்டாம்.
இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இது வந்து என்னன்னா உங்களுக்கு இது ஒரு மிஷின் இருந்தாலே போதும். நீங்க என்ன களைஞ்சிட்டே இருக்க மாட்டீங்க, அதுவா களைஞ்சு கொடுக்க போகுது, அது ஒரு விஷயம். இது ஒண்ணு எடுக்க போறோம். இந்த மாதிரி கிரைண்டர் 2 3 கூட போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நிறைய ஐடியா இருக்கு, நிறைய பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த மாவு அதை நான் சொன்னேன்ல, இன்னொன்னு கிரைண்டர் அரிசியாவே அரைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதை வேணா அரிசியாவே அதுல அரைச்சாலும் உளுந்து மாவு இந்த மாதிரி மிஷின்ல போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். சரிங்களா? வேற என்ன சொல்லணும்? எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குமா? சொல்லிட்டேனா? எனக்கு பாத்தீங்கன்னா மசாலா யூனிட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் ரொம்ப தூரம்ப்பா. ஆனாலும் நான் இந்த மிஷின் எல்லாம் கொண்டு வந்து இங்கதான் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இங்கதான் இடம் வசதியா இருக்கு. இடம் வசதியா இருக்குன்னா இந்த நல்லா கழுவி அலசி எடுத்து போடுறதுக்கு, காய வைக்கிறதுக்கு பின்னாடி சூரிய கூடாரம் இருக்குது. அதனால வேண்டி எனக்கு வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்கிறது இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கான இடத்த நம்ம செலக்ட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் சொன்னேன், உங்களுக்கு வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு பண்ணணும்ன்றத பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு இன்னும் அடுத்து நவரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கடையா பிடிச்சுக்குங்க. ஆனா அதுல தண்ணி போறதுக்கு இடம் இல்லாம, இதை பண்ண முடியாம, கழுவ முடியாம, அரைக்க முடியாம, கைக்குள்ளையும் கால்குள்ளையும் இப்படி வச்சுட்டு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு கஷ்டம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு தலையே சுத்துது, நமக்கு இருக்குன்னு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தலையே இருக்குன்னு சுத்துது அப்படின்னா ஸ்பேஸ் தாராளமா இருந்தா அந்த பிரச்சனை வராது. அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். அதனால சொன்னேன். சரி, மாவு இன்னொரு விஷயம் என்னன்னா, மாவை அரைச்சு வச்சுட்டு உப்பு போடாம வச்சுக்கோங்க. உப்பு போடாம வச்சிருங்க. உப்பு நிறைய பேர் சில பேர் உப்பு போட்டு கொடுப்பாங்க, சில பேர் உப்பு போடாம கொடுப்பாங்க. ஆனா உப்பு போடாம கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உப்பு போட்டு கலந்துக்குவாங்க. ஆனா வந்து சீக்கிரம் மாவு புளிக்காது. சரிங்களா? அதனால உப்பு போடாம வச்சுங்க. நீங்க நாளைக்கே ஊத்த போறீங்க, ஃப்ரிட்ஜே நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க முத நாள் அரைச்ச மாவை தண்ணிக்குள்ள வச்சுட்டு வீட்டுல இருக்கீங்கல்ல, வீட்டுல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி கமர்ஷியலா உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, வீட்டுல இருக்கீங்க மாவு அரைக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல, ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 2 நாளைக்கு மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு அரைக்க போறீங்க அப்படின்னா, நீங்க முத நாள் இப்ப நீங்க நாளைக்கு ஊத்துற மாவு மட்டும் நீங்க உப்பு போட்டு கரைச்சு வச்சுக்கோங்க. மாவு அரைச்சு நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு 2 பாதியா பிரிச்சிருங்க. ஒரு பாதியே உப்பு போடாம எடுத்து தண்ணிக்குள்ள வச்சிருங்க. அடியில தண்ணியை வச்சு அதுக்குள்ள மாவு வச்சு வேடி கட்டி வச்சிருங்க. இன்னொரு பாதியை மட்டும் உப்பு போட்டு, அதாவது நாளைக்கு ஊத்த போறதை மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நாளானைக்கு ஊத்த போறதை அப்படியே உப்பு போடாம வச்சிருங்க. மறுநாள் உப்பு போட்டு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பரைச்ச மாவு மாதிரி இருக்கும். புளிச்சு ரொம்ப எல்லாம் புளிச்சிடாது. உப்பு போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு புளிச்சு வரும். சரிங்களா? அடுத்து மாவு அரைக்கும் போது வந்து கையில தான் கரைக்கணும். கையில கரைச்சு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து அந்த பக்குவமா இருக்கும். சரிங்களா? நீங்க கரண்டில இந்த மாதிரிலாம் நம்ம கரைச்சி வைக்கும்போது அது அந்த மாதிரி வராது. நீங்க மாவு அரைச்சு நம்ம கையில அரைச்சு நீங்க அடிச்சு கலக்கணும். மாவு அரைக்கிறது அது ரொம்ப முக்கியம். கலந்து வைக்கிறதுலதான் அந்த மாவோட பக்குவம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் உளுந்து மாவு பாத்தீங்கன்னா அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே சொன்னேன். இப்ப அரைச்சு உளுந்து மாவு அரைக்கல, இல்லைன்னா சொல்லியிருப்பேன். என்ன, உளுந்து மாவு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா லேயரா வர்ற மாதிரி இருக்கணும். அப்படியே இப்படி பார்த்தோம்னா அப்படியே நல்லா அப்படியே நுரைச்சிட்டு இருக்கும். அது அப்படியே அந்த ஒரு பபிள்ஸ் இருக்கும், அப்படியே ஏர் பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அரிசி மாவோட அந்த உளுந்து மாவு நல்லா கலந்து வரும்போது மட்டும்தான் நல்லா எடுக்கும் போதே தெரியும். மாவு வெயிட்டா இருந்துச்சுன்னா இட்லி கல்லு மாதிரி இருக்கும். மாவு நல்லா அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது, அது நல்ல லேசா, ரொம்ப லேசா இல்ல, மிதமானமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நான் இப்படி எடுக்கும் போதே லேசா இருக்கு அப்படின்னா உளுந்து மாவு நிறைய போயிருச்சு. அப்ப வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கலக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு தனியா அது கூட ஒரு வீடியோ அரைக்கும் போது கூட போடுறேன். நாங்க இட்லி மாவு விக்கல, இல்ல இட்லி மாவுக்கு அரைக்கிறதும் இல்லை அதிகமா. அதனால சரிங்களா? வேற என்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சரிங்களா? இன்னும் எதாவது மறந்துருப்பேன், ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்றேன். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.